ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இன்றைய தின உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்தியாவில், நம் நாட்டில் இன்றைய தினம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய அநீதியை நிறைவேற்றும் திட்டத்தை இந்திய அரசாங்கம் மோடி தலைமையில் கையில் எடுத்து அதை நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு. அது என்ன என்பதை இன்றைய தினசரி பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் நாம் பார்த்து வருகிறோம். இதை கேட்டு வருத்தப்படாத ஒரு முஸ்லிமும் இல்லை. நடுநிலை என்று சொல்லக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் முதற்கொண்டு இந்துக்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், இன்ன பிற இயக்கத்தில் கம்யூனிஸ்ட், தீகா போன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் அவருடைய மன வருத்தத்தையும் மன குமுறலையும் வெளிப்படுத்துறாங்க. இந்த பொது சிவில் சட்டம் அவசியம்தானா, நாட்டுக்கு தேவைதானா என்பதை, அதுவும் எப்படி இந்த பொது சிவில் சட்டம் எதற்காக இந்த அரசாங்கம் கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கிறது? இந்திய திருநாட்டில் லஞ்சம், ஊழல், அது பசி, பட்டினி, பல பிரச்சனைகளை இந்த நாடு சந்திச்சிட்டு இருக்கு. நாடு சொல்ல முடியாத ஊழல், எந்த காலகட்டத்திலையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய ஊழலை ஊழல் சொல்லலாம். முழுக்க முழுக்க சிறு துறையில் இருந்து பெரிய துறை வரைக்கும் அப்படிப்பட்ட அப்பட்டமான ஊழல் நடந்து கொண்டு வருகிறது என்பதை கண்கூடாக மக்கள் செய்திகள் மூலியமாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாட்டை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? மக்கள், அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக இப்ப என்னென்ன திட்டங்களை, என்னென்ன விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு முஸ்லிம்களுக்கு தவறான ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சொல்லி இந்த அரசாங்கம் எந்தெந்த கோணத்தில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்க முடியும், எதை செய்ய வேண்டிய அரசாங்கம், என்ன காரியத்தை செய்ய வேண்டும், நாட்டு மக்கள், ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு நாட்டு மக்களும், ஒவ்வொரு சிட்டிசன், ஒவ்வொரு மனிதனும் தான் இந்த நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் இன்றைக்கு மாற்றாந்தாய் கொள்கையை கடைபிடித்து இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு கருவறுக்கக்கூடிய காரியத்தில் இறங்கிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அதுக்கு என்ன செய்யறாங்க? இப்போ அரசாங்கம் எது துடிச்சிட்டு இருக்கு? மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தேவை, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தேவை, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது கிரிமினல் சட்டத்தை பொறுத்தவரை நாட்டில் 2 சட்டங்கள், ஒன்னு கிரிமினல், ஒன்னு சிவில். கிரிமினலை பொறுத்தவரை எல்லாரும் தெரியும், யார் தவறு பண்ணாலும் கிரிமினல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரே சட்டம் தான். பாய்க்கு ஒன்னு, கிறிஸ்துவருக்கு ஒன்னு, முஸ்லீமுக்கு ஒன்னு, கிறிஸ்துவருக்கு ஒன்னு, இந்துக்கு ஒன்னு பிரிச்சு பார்க்காது. இந்த சட்டம், நாட்டு சட்டம், கிரிமினல் தவறு செய்தார்கள் என்றால் ஒரே சட்டம் தான் பாயும். அதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை உருவாக்குனாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாட்டை உருவாக்குனாங்கல்ல, உருவாக்கும் போது இந்த நாட்டுக்கு சட்டத்திட்டம் தேவை என்று இந்த நாட்டின் நலனின் அக்கறை கொண்டவர்கள் நாட்டை உருவாக்கினார்களே, உருவாக்கினவர்களுக்கு தான் அந்த அக்கறை தெரியும். ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்களே, அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப எப்படி அமல்படுத்துறது, எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி. அவர்களுக்கு நம்மை விட இன்றைக்கு ஆளும் வர்க்கத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு 100% அவங்களுக்கு அன்றைய இந்தியாவை உருவாக்கும் போது, சட்டத்திட்டத்தை வகுக்கும் பொழுது 100% அவங்களுக்கு அக்கறை இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட அக்கறை அவங்களுக்கு உள்ளதால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. சட்டத்தை நிறைவேற்றிட்டு அதை சொல்றாங்க, இந்த 44வது சட்டத்தில் 44வது பிரிவு சொல்லுது, அது என்ன சொன்னா, ஒரு 4 விஷயத்தை வகுத்து வச்சிருக்கு. அது எல்லைகள் சம்பந்தமான விஷயங்கள், குடியுரிமை விஷயங்கள், பொதுவான விஷயங்கள், கொள்கை விளக்கம் என்ற விஷயங்களை 4 வகையாக பிரிச்சு கொள்கை விஷயத்துல ஒவ்வொன்று வருதுங்க. என்ன வருது? அதுல கொள்கை விஷயத்துல 25/1 அதுல என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவரும் இந்த நாட்டு குடிமக்கள் தான் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ, விரும்பிய மதத்தில் அவங்க இருக்கலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம், அந்த வணக்க வழிபாடை மேற்கொள்ளலாம் சொல்லி இந்த நம்முடைய நாட்டின் அரசியல் சாசன சட்டம் கூறுகிறது. அப்படிதான் வகுத்து வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இருக்கக்கூடிய அந்த மதத்தில், அவன் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த மதத்தில்
அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது சொல்லி நாட்டுடைய சட்டத்தை அவனோட விரும்பிய மதத்தில் அவன் இருக்கலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. இதை என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆளும் இந்த பாசிச சிந்தனை கொண்ட இந்த RSS உடைய சிந்தனை கொண்ட இன்னைக்கு அரசாங்கம் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் எல்லா ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் அப்படியே எண்ணத்துல தோணுது. முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, மற்ற இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவா என்ற அந்த கொள்கை இல்லாமல் ஒவ்வொரு நாட்டு குடிமகனும் அப்படிதான் நினைக்கிறான். இது வந்து முழுக்க முழுக்க RSS உடைய சிந்தனை தான் இந்த நம்ம நாடு நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த மனநிலைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, முஸ்லீம் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது அவரால் பார்த்துக்க முடியலையா. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா முஸ்லீம் பெண்களை 2000 பேருக்கு மேற்கொண்டு குஜராத்ல 2000 பேருக்கு மேற்கொண்டு அந்த மக்களை கொன்று குவித்தார்கள், கும்பல் கும்பலாக கொன்று குவித்தார்கள். இன்றைய வரைக்கும் நியாயம் சரியா கிடைக்காம இருக்கிறாங்க. பெண்கள் மேல, பெண்களுக்கு வந்து சொல்றாங்க, பெண்கள் மீது, பெண்கள் நிறை மாத கர்ப்பிணி, 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி, அவள் வயிற்றில் இருந்த சிசுவை, குழந்தை அறுத்து வெளியே தூக்கி போட்டு அதை சிரித்தார்கள், கொளுத்தினார்கள். அப்பெல்லாம் அரசாங்கத்தில் இருந்த நடத்திட்டு இருக்காங்க. இவர் தலைமையில் தான் அரசாங்கம் இருக்கு. அப்பெல்லாம் எந்த கவலையும் படல, எந்த இரக்கமும் படல. இப்படி ஒரு விஷயம் இல்ல, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. உத்தரப்பிரதேச நடந்த இஹ்லாக் கொலை வரைக்கும் சொல்லலாம். அவர் மகன் ராணுவத்தில் சென்னையில் ஒர்க் பண்றாரு, அப்ப கூட வேலை செய்யறாருங்க. தலித்துகளுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்குல்ல, உலகத்திலேயே நடக்காத ஒரு அநியாயத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு இப்படி இனப்படுகொலைகள் சொன்னா அந்த அளவுக்கு உலகமே வந்து உத்து பார்த்துருந்துச்சு. என்னடா இந்தியாவில் பன்முக மக்கள் கொண்ட சர்க்குலர் கண்ட்ரின்னு சொல்றாங்க. இப்படி நாடு, இப்படியாப்பட்ட ஒரு நாடு, இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடக்குமான்னு சொல்லி மனித உரிமை மீறல்கள், மனித படுகொலைகள் சர்வ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. ஊழல்கள், அந்த ஊழல் எல்லாம் மறைக்க இப்ப கொண்டு வர்றாங்க பொது சிவில் சட்டம் எதுன்னு சொன்னா, இது வந்து பூதாகரமா கொண்டு போச்சுன்னா இருக்கிற ஊழல் எல்லாம் மறைஞ்சிடும். அதாவது 60 கோடி போச்சு, நம்ம கேள்விப்பட்டோம், கோடி லட்சம் போச்சு, கோடி போச்சு, கோடி போட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிகள் சர்வ சாதாரணமாக இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுகிறது. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு கோடி பெரிய பெரிய இந்தியா நாட்டில் பணத்தை சுரண்டி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு நாட்டை விட்டு அயல் நாட்டில் போய் தங்குகிறார்கள். இதையெல்லாம் இவங்க என்ன சொன்னா, எல்லாருமே பெரிய ஊழல், சாதாரண ஊழல் இல்ல, இந்த ஊழலை எல்லாம் மறைக்க வேண்டும். மறைக்கணும்னு சொன்னா இப்படி காரியத்தை நடத்தணும். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு முஸ்லிம்களுக்கு முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை தான் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அது என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா, படித்தவர்கள், அறிவாளிகள், நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா, படித்தவர்கள் வந்து சொன்னா, நல்ல சிந்தனைவாதிகள் வந்து சொன்னா, நாட்டின் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் சொன்னா, இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடியுரிமை பெற்றவனும் அவனுடைய மதத்தை அவன் சட்டம் சொல்ற மாதிரி அதை சட்டத்தை படித்து அதை வந்து கற்று அதை வந்து அமல்படுத்தக்கூடிய மக்களா மாறி இருப்பாங்க. ஆனா நிலைமை அப்படி இல்லை. நிலைமை எப்படி இருக்கு? காட்டில் இருந்து காவி டிரஸ் போட்டுக்கிட்டு காட்டில் இருந்தவன் எல்லாம் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டான். அவனுக்கு எது முழுக்க அவனுடைய சிந்தனை என்ன இருக்கு? அவர்களுக்கு நாட்டை பற்றி, நாட்டின் நலனை பற்றி அக்கறை இல்லை. அவர்களுக்கு சிந்தனை என்ன? முழுக்க முஸ்லீம்கள் வளர்ந்து விடக்கூடாது, முஸ்லீம்கள் வளர்ச்சி பெருவரையா போயிட்டு இருக்கு, இவர்கள் 1க்கு 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன அது அவங்களுக்கு சிந்தனை பாருங்க. எந்த நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்துட்டு பார்லிமெண்ட்லயே சப்மிட் பண்றாங்க. பலதார மனம் பண்றவங்களை வந்து சொன்னாங்க 1க்கு 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கட்டாயமா? முஸ்லிம்கள் 1க்கு 4 திருமணம் பண்றது கட்டாயமா? அனுமதி. ஆனா ஒரு பெண்களை வப்பாட்டியாக வைத்துக் கொள்ளாதீர்கள், பெண்களை கேவலமாக நினைக்காதீர்கள். பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி பேருரையில் சொல்றாங்க, மக்களே நீங்கள் பெண்கள் விஷயத்தில் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்க சொல்லியிருக்கா? எங்களுடைய நபிகள் நாயகம் எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு கவனமா பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்கு முழு உரிமை, பெண்களுக்கு வந்து அவ்வளவு கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இவரால் ஜீர்ணிக்க முடியல. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல,
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவர்கள் உடைகளை வந்து புர்கா ஒவ்வொரு காலத்துல ஒண்ணு கொண்டு போறான். ஒண்ணு 4 திருமணம் சொல்றான், ஒண்ணு பெண்களுக்கு பெண் அடிமைப்படுத்துறாங்க புர்கா போறான்றான். புர்கா போறான்னு சொல்லிட்டு சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முந்தி டெல்லியில நடந்த ஒரு சம்பவம். டெல்லியில் இந்த அதிகமான கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. கொள்ளைகள் நடக்கும் பொழுது என்ன சொல்றான்னு சொன்னா, பெண்கள் தனியாக போகும்போது அதிகமான நகைகள் பறிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த உடுப்புகள் அவருடைய உடுப்புகள் சரியில்லை, இதுக்கு ஒரு உடுப்பு உடுத்தணும்னு சொல்லி, இதுக்கு ஒரு ட்ரெஸ் பொண்ணு ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன சொன்னா, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல டிஜிபி ஆபீஸ்ல என்ன பண்றான்னு சொன்னா, அங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு டிசைன் போட்டு காமிக்கிறான். என்ன டிசைன் தெரியுங்களா? புர்கா மாதிரியே ஒரு டோட்டல் புர்கா தான், ஃபுல் நெக் பண்ணது. இந்த ட்ரெஸ் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா அறிவுறுத்துறாங்க பாருங்க. ஆனா அதான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த ட்ரெஸ் தானே சொல்லுது. அப்பதான் இது போன்ற நீங்க உடை உடுத்திட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இதை நீங்க கவனத்தில் வச்சீங்கன்னு சொல்லி டெல்லியில 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அங்க டிஜிபி ஆபீஸ்ல அப்படியே போட்டு காமிச்சாங்க. இதையெல்லாம் அவங்களால ஜீரணிச்சிக்க முடியல. என்னடா எங்க போனாலும் பாதுகாப்பு அங்கதான் நிக்குது, இப்ப இவ்வளவு பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி கொண்டு வரணும்? பாதுகாப்புன்னு என்னங்க பண்ணோம்? முஸ்லிம்கள் பாதுகாப்பு லவ் ஜிஹாத்னு சொல்லி அந்த பெண்கள் வாக்குமூலம் கொடுத்தாங்களே உத்தரப்பிரதேசல வந்து லவ் ஜிஹாத்னு சொல்லி ஜிஹாத் செய்து வந்து ஜிஹாத் செய்றாங்க. பெண்கள் மாற்று மத பெண்களுக்கு இஸ்லாத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் முடிச்சு அநியாயமா விட்டுறாங்க. இது வந்து ஒரு டீமை கிளம்பி இருக்குது. அநியாயமான ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டாங்க. அங்க எத்தனை படுகொலைகள், எத்தனை பேருக்கு வீடு இல்லாமல் நடுத்தெருவில் நின்றாங்க. இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு கூட அன்னைக்கு அந்த முசாஃபராபாத் எல்லா இடத்துல ஒவ்வொரு கலவரத்தை பார்க்க போனா ஆண்கள் பெண்கள் கை குழந்தைகள் முதற்கொண்டு நிற்கதியாக உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாமல் நிற்கதி இருக்கிறாங்க. குஜராத்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு, முதல் மந்திரியாக குஜராத்ல இருக்காரு. என்ன சொல்றாரு சொன்னா, அந்த கேம்ப்ல தங்கி இருக்கிறாங்க. என்ன அங்க போய் சொல்றாரு, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இனப்பெருக்கம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் உச்சரிச்சுட்டு முஸ்லிம்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா எவ்வளவு வெட்டமா எல்லாம் வெட்டிட்டு உடம்புல இருந்து வந்து சொல்றாங்க ரத்த நாட்டங்கள் எல்லாம் எல்லாரும் கேட்கும். என்ன அநியாயம் சொல்லும் போது இல்ல பர்ஃபியூம் அடிப்புன்னு சொல்லுவாங்க, பர்ஃபியூம் அடிச்சா நாத்தம் போடுன்னு சொல்லி. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, முஸ்லிம்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, இதான் முழுக்க முழுக்க கொண்டு போறாங்க. இது எந்த முஸ்லீமாவது கேட்டானா? 4 முஸ்லிம் பெண்களை ஏவி விட்டு அவர்களுக்கு உரிமை தேவை, அவர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இப்படி ஜீவனாம்சம் தேவை, தலாக் வந்து முறை சரியில்லை, 4 பெண்களை ஏவி விட்டு இதனால உனக்கு என்ன பிரச்சனை, நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒவ்வொரு மதத்திலையும் இந்த அரசியல் சாசன சட்டம் ஒவ்வொரு மதத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் உரிமை கொடுத்திருக்குங்க. எல்லாம் 99.9 பாயிண்ட் எல்லாமே நல்ல, எல்லா பெண்களும் இதுதான் நிஜம், இதுதான் நல்லது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிதான் வந்து பெண்களுக்கு முழு பாதுகாப்பு எடுத்துட்டாங்க. யாருக்காவது ஒருத்தவங்களை ஏவி விட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அது என்ன பண்றாங்க? இது முக்கியமா, இது அவசியமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொலை சர்வசாதாரணமா நடக்குது, அநியாயமான மனித உரிமை மீறல்கள் படுகொலைகள் சர்வசாதாரணமா நடக்குது, லஞ்ச ஊழல்கள் சர்வசாதாரணமா நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் நாட்டு முன்னேற்றத்துக்கு ஸ்வச் பாரத், எங்க ஸ்வச் பாரத்? விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு சாவறான். இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைகள், கடன் தற்கொலைகள், மனிதன் வாழ வந்து அவனுக்கு தேவையற்ற அந்த வாழ்வாதாரம் அவனுக்கு சரியில்லாம எத்தனை தற்கொலைகள் வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் அரசாங்கம் கவலைப்படாம முழுக்க முழுக்க இந்த முஸ்லிம்கள் மீது பழி சுமத்தி முஸ்லிம்களுக்கு கருவறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர இவர்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்தில் 19வது பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதுல வந்து நீங்கள் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து நீங்க வந்து ஒவ்வொரு விழாக்கள் மாதிரி கொண்டாடலாம், கூட்டம் சேரலாம், கூட்டம் போடலாம், அங்க எந்தவித ஆயுதங்கள் இல்லாம இருக்கணும் அரசியல் சாசன சட்டம் சொல்லுதுங்க. சரி, ஆயுதம் இல்லாம இருக்கு. நீங்க பாக்குறோம், ஆயுதம் இல்லாம முஸ்லிம்களை தவிர கிறிஸ்தவர்களும் சொல்லலாம், அவங்ககிட்ட இல்ல. நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத், விஹெச்பி, பஜரங் தள், துர்கா வாகினி எல்லாமே பண்றாங்களே இன்னைக்கு, எல்லாமே ஆர்எஸ்எஸ், நீங்க செய்யற அத்தனை இது எங்க நடந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரோக்ராம், எங்களுடைய கூட்டம் எங்க நடந்தாலும் சரி, அங்க அம்பு வேல் அரிவாள் கத்தி இல்லாம ஏதாவது நடக்குதா? அப்ப இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு அகேன்ஸ்ட் நடத்துறாங்க. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் வகுக்கும் போது 300 சலுகைகள் கொடுத்தா அது முஸ்லிம்களுக்கு இந்த 4 சலுகை தான் கொடுத்திருக்கான். இந்த 4 சலுகைகள் தான் முஸ்லிம் வந்திருக்கு. திருமணம், விவாகரத்து, சொத்து உரிமை, வக்ஃபு, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் முஸ்லிம் இருக்கான். மத்த கிட்டத்தட்ட 296 விஷயங்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்காரனும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்காங்க, அவங்க அனுபவிச்சிட்டு இருக்காங்க.
பார்க்கணும் சார். அது வந்து கிறிஸ்துவ மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் சீக்கிய மதம் கிர்பான் ஒரு வாள் வச்சிருப்பாங்க. கிர்பான் பொது சிவில் சட்டம் தானே இந்த நாட்டில் எல்லாமே. எல்லாம் நீ போவீங்களா? இல்ல அவங்களுக்கு போயிட்டு நீ வாள் வைக்காத ஆயத்தை ஏந்தி போகுதுன்னு சொல்ல முடியுமா? அந்த இருக்கிற அந்த சீக்கிய மதத்தை போய் நீங்க வாள் வைக்காம நீங்க எல்லாத்துல போய் ஆகணும் சொன்னாங்கன்னு சொன்னா அவங்க எங்க வேணாலும் போலாம். சுதந்திரமா வாள் வைத்துக் கொண்டு எங்க வேணாலும் போலாம். அவங்களுக்கு அந்த மதத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள் அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவங்களை போய் சொல்ல முடியுமா? இல்ல இந்து செய்யற மாதிரி திருமணத்தை வந்து கிறிஸ்துவ செய்ய முடியுமா? கிறிஸ்துவ செய்யற மாதிரி முஸ்லீம் செய்ய முடியுமா? முஸ்லீம் செய்யற மாதிரி சீக்கியம் செய்ய முடியுமா? ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கு ஒவ்வொரு அவங்களுடைய பர்சனல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உரிமைகள் இந்த எல்லாரும் கொடுத்த மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கு. இது முழுக்க முழுக்க என்னன்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு கருவறுக்க வேண்டும். சொன்ன 19/1 சொன்னேன்ல, அதுல வந்து அந்த அவங்க கூட்டம் நடத்தும் போது வேல் அம்பு வச்சுட்டு தான் நடத்துறாங்க. அம்பு அந்த எப்படி அந்த 3 இது இருக்குல்ல, திருசுல்னு சொல்லுவாங்க. திருசுல்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட்டவர்த்தனமா அந்த கூட்டத்தில் நடத்தக்கூடிய கூட்டத்திலே அவங்களுடைய அந்த ஆயுதமே வச்சிருக்கூடாதுன்னு சொன்னா இவங்க வந்து வேல் வச்சுக்கிட்டு வேல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒன்னு முஸ்லீம்கா, ஒன்னு கிறிஸ்துவருக்கா, ஒன்னு இந்துத்துவ எதுக்குறான்ல, அதாவது ஆர்எஸ்எஸ் கொள்கையை இந்துத்துவ எதுக்குறான்ல அவனுக்கா. இந்த 3 வேலுடைய 3 அம்புகளும் அவர்களுக்கு போய் இது வந்து பதம் பார்க்குமா? இப்படி ஒரு பட்டவர்த்தமான சொல்றாங்களே, இதுக்கு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? இதுக்கு அரசாங்கம் இறங்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணிச்சா? யாரையும் கேட்க முடியலையே. எதை கவனிக்க வேண்டுமோ அதை கவனிக்காமல் எது சுமூகமா இருக்குதோ, எது நார்மல், எது பிரச்சனை இல்லாமல் எது இருக்குதோ அது யார்கிட்ட இருக்கு? முஸ்லீம்கிட்ட இருக்கு. அப்ப முஸ்லீம்கள் மட்டும் தான் பிரச்சனை இல்லாம இருக்காங்க. பிரச்சனையை எப்பயும் உண்டுபடுத்திக்கிட்டே இருக்கணும், ஏற்படுத்தின காரணம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் கூட்டமா இப்ப தலித் மக்கள் இருக்காங்கல்ல, தலித் மக்களுங்க ஆஹா நம்ம சொல்றதுக்கு வந்து மனசு ரொம்ப வாய இந்த யூடியூப்ல பேஸ்புக்லாம் பார்க்கும்போது மீடியாக்கெல்லாம் திட்டம் போட்டு இந்த எல்லாத்தையும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா தான் போக தவிர உண்மை நிலையை மீடியாக்கள் கொண்டாந்து வைக்கிறது வந்து 105% கூட இல்லைங்க. அம்மனமாக காவல்துறை அதிகாரிகள் முன்னிலேயே அவர்கள் எதிர்க்க நடக்குது. அவர்களுடைய அந்த பெண்கள் ஆண்களுக்கு கொடுமைப்படுத்துற ஆண்களுக்கு நடத்துற விஷயம் ஒன்று இருக்குதுங்க. என்ன பெண்களுக்கு துணி அவருடைய ஆடைகள் ஒரு ஆடை ஒன்று கூட விடாம அதை எப்படிதான் அதை பார்க்க மனசு வருது? அப்படி அநியாயமாக அந்த பெண்களுக்கு ஆடையெல்லாம் அவங்களுடைய ஆடையெல்லாம் உருவி அவர்களுக்கு நடு ரோட்டில் ஒரு மிருகத்தை விட ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை சொல்லுவாங்க. தந்தை பெரியாருடைய அடிக்கடி சொந்த அந்த தத்துவத்தை சொல்லுவாங்க. அவர் அதான் சொல்லுவாரு, இன இழிவு நீங்க வேண்டும் என்றால் இஸ்லாமே தீர்வு சொல்லுவாரு. அந்த இன இழிவு நீங்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்தா சரி வராது. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை நோக்கி போறோம். ஏன்னா அவங்க அடிமையா வச்சிருக்காங்க. இஸ்லாத்தை நோக்கி இஸ்லாம் மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வடநாடுலாம் தென்னாடு வடநாடுகள்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கூட்டமா இஸ்லாத்தை நோக்கி வர்றது அதையும் ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்ப இஸ்லாத்துல ஏதோ குறை சொல்லிட்டு இருந்தாதான் அங்க உரிமைகள் இல்ல, பெண்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், இப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு போனாதான் மேட்டரை கொண்டு போனாதான் இருக்கிறத வந்து வளர்றதை தடுக்க முடியும். ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? நம்ம பாக்குறோம் சென்னையில் எடுத்துக்குவோம், ஒவ்வொரு ஊர்ல எத்தனை முஸ்லிம்கள் பலதார மனம் பண்ணிருக்கிறாங்க. டெல்லி ஒவ்வொரு பெரிய பெரிய மாநிலத்தை எடுத்துக்குவோம், எத்தனை முஸ்லிம்கள் அதாவது பெண்ணுக்கு முழு உரிமை கொடு, நீ பெண்ணு அந்த வாழ்க்கையோட விளையாடி விடாத என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். அவளுக்கு மனைவி என்ற அந்தஸ்து கொடுக்க முடிஞ்சா கொடு. இந்த வப்பாட்டி என்று பெண் வாழ்க்கையோடு விளையாடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஹராம் பண்ணுது. எந்த அளவுக்கு ஹராம் சொன்னா கண்டிக்குது. பன்றிக்கரியை எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் வெறுப்பாங்க, பன்றிக்கரியை எந்த அளவுக்கு வெறுப்பாங்களோ, எந்த அளவுக்கு ஹராமோ அப்படி நீ வந்து பெண்கள் வாழ்க்கையோடு விளையாடுறது ஹராம். அவருக்கு விபச்சாரம் பக்கம் நீ வந்து நெருங்கி விடாதுன்னு சொல்லுது. விபச்சாரம் பண்றது ஒண்ணு, ஆனா குருட்டு சட்டமா வச்சிருக்காங்க. சட்டம் வந்து பாருங்க எப்படி மாநிலத்துக்கு மாநில சட்டம் வேறுபாடு வச்சிருக்காங்க. பெண்களுக்கு இதோட விபச்சார விடுதி, இப்ப மகாராஷ்டிரா போனீங்கன்னு சொன்னா விபச்சார விடுதி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு நீ வந்து பாதுகாப்பு அந்த விபச்சார பெண்கள் பெண்கள்லாம் தாய் தானே சொல்றீங்க. அரசியல்வாதி மேடைக்கு வந்து சொல்லி அந்த பிஜேபி அரசாங்கம் சொல்லுதுங்க, மாயம் பெஹனோ ஒன்னு தாய் தெரியலையா, நம்முடைய தங்கைகள் தெரியலையா, சகோதரிகள் விளங்கலையா? மேடைக்கு பேச்சு மட்டும்தான் சகோதரிகள் சொல்றாங்க தவிர உன் சகோதரிகள் நம்ம சகோதரிகள் ஒருத்த வந்து விபச்சாரம் நடத்தி வந்து பார்க்க முடியுமா? இதை பற்றிலாம் கவலை. பகிரங்கமாக ஒரு தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வந்து மாநிலத்துக்கு மாநில சட்டம் வேறுபடுது. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான்.
இந்தியா ஒரே நாடு தான், முடியல. நாட்டுக்கு நாடு வந்து ஒரு மாநிலத்தில் வரி அதிகம், ஒரு மாநிலத்தில் வரி கம்மி. இப்படி ஒவ்வொரு சட்டங்கள் மாநிலத்துக்கு சட்டம் மாறுதுங்க. விபச்சார வீடு சாதாரணமா நடத்துறான், சென்னையில் நடத்த முடியுமா? சென்னையில் நடத்த நான் சொல்றேன். இப்ப சொல்றான் 5 ஸ்டார் 7 ஸ்டார் சொல்லி ஹோட்டலுக்கு பர்மிஷன் கொடுக்குறானே. இந்த 7 ஸ்டார் ஹோட்டல் ரோட்ல உட்காந்துட்டு ஒருத்த வந்து ஒண்ணு தண்ணி அடிக்க முடியாதுங்க, சட்டம் பிடிக்கும். 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு அவன் தண்ணி அடிக்கலாம், சட்டம் அனுமதிக்குது. சட்டம் அனுமதிக்குது. வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், நீங்க எப்படி அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு எதுனாலும் செய்யலாம். அதுதான் ஒரு ஸ்டார் கொடுக்குறான் ஹோட்டல்ல. அந்த ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், விபச்சாரம் பண்ணலாம், தண்ணி பண்ணலாம், எல்லாமே அனுமதி. 5 ஸ்டார்ல இருந்து அதுதான் ஒரு ஸ்டார் கொடுக்குறான். பெண்கள் இருந்தால் ஒரு ஸ்டார், தண்ணி இருந்தால் ஒரு ஸ்டார், பார் வைக்க வசதி ஒரு ஸ்டார், நீச்சல் குளம் இப்படி ஒண்ணு கொடுக்குறான். அப்ப இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து அனுமதி சாதனம் நடக்குது. ஒரே மாநிலத்தில் ஒரே சட்டத்தை வந்து ஏழைக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று. பெண்கள் விஷயத்தில் பெண்கள் தானே முழுக்க முழுக்க சொல்றாங்க. இப்ப கொண்டு வரது எல்லாம் விஷயம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை. பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும்? விபச்சார விடுதியை வந்து மகாராஷ்டிரா பாம்பேல க்ளோஸ் பண்ண முடியுமா? க்ளோஸ் பண்ணு. பலதார மனம் பண்றாங்க. எந்த மக்கள் பலதார அனுமதி மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பலதார மனம் ஒண்ணுக்கு வந்து 4 மனைவி அனுமதிச்சிருக்குது. அது ஒவ்வொரு காரணத்தை சொல்லிருக்கு. அது இஸ்லாத்தை வந்து கேட்கணும், இல்ல இஸ்லாத்துல படிக்கணும், இஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இது செய்ய சொல்ல ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா இனப்பெருக்க மக்கள் வந்து கூடுறாங்க, அதிகம் செஞ்சாங்க. எங்க செய்யறாங்க? அனுமதி இருக்குது. அனுமதி என்னன்னா சட்டத்திட்ட டைட்டா பண்ணிருக்கு. மனைவின்னு அந்தஸ்து வச்சிருந்தா மட்டும் நீ வந்து திருமணம் பண்ணு, அந்த பெண்ணோட உறவாடு. மனைவி அந்தஸ்துல வப்பாட்டி வைக்கக்கூடிய மார்க்கம் இது இல்ல, ஹராம் சொல்லி உனக்கு இந்த உலக வாழ்க்கையும் இழிவும் மறுமை வாழ்க்கையும் டோட்டல் க்ளோஸ் சொல்லக்கூடிய பயம் காட்டக்கூடிய இந்த மார்க்கம், எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த மார்க்கம். வப்பாட்டி சரசா பெண்களுக்கு பாக்குறோம்ல, ஊருக்கு ஊரு எத்தனையோ கிராமத்துல எத்தனையோ ஊர்களை பேரு மனைவி மட்டும் தான் வச்சுக்க, மனைவின்னு பேர் கொடுக்காம வப்பாட்டின்னு வச்சுக்கலாம் சொல்லி எத்தனை பேர் வப்பாட்டி வச்சிருக்காங்க. அரசாங்கம் தலையிட்டு இருக்கா? ஆனா பெண்களுக்கு ஏன்டா இப்படி இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணா, இந்த 4 திருமண இந்த விஷயங்களை வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கையில எடுக்கணும். ஏன்னா பெண்ன்றவங்க மனைவி என்ற அந்தஸ்து கொடுக்க முடியுதுன்னா திருமணம் பண்ணு. மனைவி என்ற அந்தஸ்து கொடுக்க முடியலன்னு சொன்னா நீ வந்து வப்பாட்டி வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லணும். அப்ப வப்பாட்டியாளர் ஒரு வாழ்க்கை, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது, நாசப்படுத்தப்படுகிறது. அநியாயமாக அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து மோசமான சூழ்நிலைக்கு உள்ளாவது. அவருக்கு மனைவி என்ற அந்தஸ்து கொடுக்க, ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அந்தஸ்து இருப்பது மேல அது அவளுக்கு பாதுகாப்பா, வப்பாட்டி என்று வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையோடு விளையாடுவது மேலா? இந்த அரசாங்கம் பாருங்க, மாற்றமா எதை அமுல்படுத்த வேண்டிய விஷயத்தை அமுல்படுத்தாமல் எந்த விஷயத்தை அது வந்து அனுமதிக்க வேண்டுமோ அதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே ஊருக்கு அப்படியே நடக்குது. இப்ப பார்க்கலாம், இப்ப இந்து மதத்தில் இத கோவால ஒரு சட்டம் இருக்குதுங்க, அங்க போய் மாத்த முடியுமா? 25 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொன்னா திருமணம் முடியுது. 25 வருஷம் குழந்தை பிறக்கலன்னு சொன்னா இன்னொரு திருமணம் வந்து இந்து மதத்தில் கட்டிக்கலாம். கோவாலங்க சட்டம். அந்த சட்டத்தை போய் மாத்த முடியுமா? 30 வருஷம் வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்கலன்னு சொன்னா இன்னொரு திருமணம் முடிச்சுக்கலாம். அது பெண் காரணமா? ஆனா அங்க இருக்கிற இந்து சட்டத்தை மாத்த முடியுமா? இப்படி ஒன்று இல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் இருக்கு. பல பிரிவுகளுக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரிசா ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு இனத்தை இந்துக்கள் இருக்கக்கூடிய பல பிரிவுகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த அரசியல் சாசன சட்டம் சொல்லுது 3 மதங்கள் தான் இருக்குது. ஒன்னு முஸ்லீம் இஸ்லாம், 2வது கிறிஸ்துவ மதம், 3வது இந்து மதம். எந்த மதத்தை சேர்ந்ததாலும் சரி அவங்க ஒன்னா சேர்க்கிறது வந்து இந்த மதம் தான். அப்ப ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த ஒவ்வொரு சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவங்களுடைய உரிமைகள் ஒன்னு இருந்துதான் இருக்கு. 2 திருமணம் பண்ணக்கூடாது, 2 திருமணம் பண்ணக்கூடாது இல்ல, சட்டப்படி குற்றம் தானே. பாப்பா கலைஞர் கருணாநிதி அவங்க 2 திருமணம் முடிச்சிருக்காங்கல்ல, அவர் உரிமை கொடுத்துட்டாரு. திருநாவுக்கரசு புதுக்கோட்டையை சேர்ந்த ரொம்ப பிரபலியமானவர், நான் சொல்ல பிரபலியம் மட்டும் சொல்றேன். அவர் திருமணம் 2 திருமணம் தானே. நார்த்ல நிறைய பேர், சொல்ல போனா நிறைய பேர் இருக்காங்க. நார்த்ல வந்து ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர். ராம்விலாஸ் பாஸ்வான் அவரு, முலாயம் சிங், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர் 2 திருமணம் முடிச்சிருக்காருல்ல, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்.
அப்ப 2 திருமணம் முடிச்சவங்க நீங்க இஸ்லாமிய பெரிய லெவல்ல இருந்து போனா இருக்க ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் மாற்று மதம் நிறைய பேர் இருக்காங்க. உரிமை கொடுத்து 2 திருமணம் முடிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். கண்ணியப்படுத்தணும். ஏன்னா பெண்களுக்கு அவங்க கண்ணியப்படுத்தினான்னு அர்த்தம். ஆனா பெண்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து நீங்க கையில் எடுக்காம கண்ணியம் இப்படிதான் வப்பாட்டி ஊருக்கு பாக்குறாங்களா, நீ வந்து இப்படி வச்சிருக்கிறியா, வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல, வப்பாட்டிக்கு அனுமதி இல்ல. பெண்களை கேவலப்படுத்தாதீங்க. பெண்களுக்கு மொழி உரிமை கொடுத்தவருக்கு வந்து மனைவி என்ற அந்தஸ்தை கொடுத்து அவருக்கு வந்து அந்த மரியாதையோட செலுத்துங்கள். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருவோமா, முதல் மனைவி பார்த்து 2வது மனைவி விட்டுறக்கூடாது, 2வது மனைவி முதல் மனைவி விட்டுறக்கூடாது. இவர்களுக்கு எல்லா படுக்கை முதல் கொண்டு வாங்கி கொடுக்கிற பொருட்கள் முதல் கொண்டு ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. முதல் மனைவி 2வது மனைவி பார்த்தா முதல் மனைவி விட்டுட்டு போறது இல்ல. அப்படி கண்ணியப்படுத்த முடிந்தால், அப்படி வாழ்க்கை நடத்த முடிந்தால் நீ வந்து கல்யாணம் பண்ணு. தல்லாக் பிரச்சனை இருக்கு, இது எடுத்துட்டு அப்படியே தல்லாக் பிரச்சனைக்கு வர்றாங்க. தல்லாக்னு விட்டுறாங்க. அட தல்லாக்னு ஒண்ணு இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து இஸ்லாம் முஸ்லீம்கள்ல வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தற்கொலைக்கு நடக்கல. தற்கொலை நடக்காத இருக்காங்கன்னு சொன்னா இது இஸ்லாத்துல மட்டும் தற்கொலை இல்லைங்க. காரணம் கணவன் மனைவி பிடிக்கலையா, எல்லாமே பிடிக்காம போறதில்ல, எங்கேயாவது ஒண்ணு. மனைவிக்கு கணவனை பிடிக்கலையா, கணவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே ரைட்ஸ் மனைவிக்கு கொடுத்திருக்குது. நீ தல்லாக்னு எப்படி சொல்லாமோ, தல்லாக்னு சொல்லி எப்படி தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்ளலாமோ அதே போன்று பெண்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா குலா என்று அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அவங்க வந்து கணவன் தேவையில்லை என்று அவங்களும் அந்த விஷயத்தை கையெடுக்கலாம். அவங்களுக்கு அது போன்ற ஒரு சட்டம் இருக்குது. எந்த சட்டங்களை ஆண்களுக்கு கொடுத்திருக்கோ அதே மாதிரி சட்டம் அந்த உரிமையை பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதான் இஸ்லாமிய சட்டம். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு சட்டம் இஸ்லாமிய சட்டம். அதை வந்து அதை படிக்காம அதை பார்க்காம இது பார்க்கறதில்ல. இன்னைக்கு வந்து மாற்று மதத்தில் எத்தனை பேர் இளம் பெண் தற்கொலை, திருமணம் முடிந்த 1 மாதத்தில், திருமணம் ஒரு வருடத்தில் 6 மாதத்தில் இளம் தம்பதிகள் இளம் பெண் வந்து தற்கொலை, கேஸ் வெடித்து சிலிண்டர் வெடித்து எத்தனை பேப்பர்ல படிக்கிறோம். உண்மையிலுமே மனசாட்சி உள்ள ஒவ்வொரு காவல்துறை பதிவு தான் செய்யறாங்க. ஒவ்வொரு பத்திரிகை தெரியும் இது அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்லி. எப்படி மூடி மறைக்கிறாங்க? காரணம் என்ன? கணவன் மனைவிக்கு பிடிக்காம இப்ப பாருங்க, இப்ப நிறைய இடத்துல இப்ப கூட வந்து ஒவ்வொரு ஊர்ல வந்து கொலைகள் நடக்குது. அது நிறைய காரணம் என்னன்னு சொன்னா கணவன் கள்ளக்காதலோட தொடர்பு கொண்டு கணவனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். இவன் என்ன பண்றான், பொண்டாட்டியை வந்து விவகாரத்துக்கு போனா இப்ப முடியாது. என்ன அப்படிதானுங்க இந்தியாவுடைய கோர்ட்ல ஒரு கேஸ் இருந்துச்சு. 70 வருஷம் தீர்ப்பு கொடுத்தான். அப்போ என்ன பண்றது, சுடுகாட்டுக்கு போகும்போது கபல்சாங்க வந்து சுடுகாட்டுக்கு போகும்போது தீர்ப்பு கொடுத்தா வச்சு என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் வந்து 20 வயசுல 21 வயசுல 22 வயசுல கணவன் தேவையில்லை மனைவி தேவையில்லை விவகாரத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த விவகாரத்து 5 வருஷம் 10 வருஷம் நடக்குது. அந்த 10 வருஷம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை வீணா போதில்லை. அப்ப அவனுக்கு மனைவி தேவைப்படுதில்லை, அவனுக்கு கணவன் தேவைப்படுதில்லை, இளமை வீணா போதில்லை. அதான் இஸ்லாம் சொல்லுது, உனக்கு பிடிக்கல ஒரு கால அவகாசம் கொடுத்து நீ வந்து ஈஸியா முடிகிற வேலை, பிரச்சனை இல்லாமல் வாழணுமா, அவனுக்கு கொலை பண்ணிட்டு அவனுக்கு அநியாயமா கொலை பண்ணிடாத. இப்படி நடக்கும்னு இஸ்லாத்துக்கு தெரியும். இஸ்லாமிய சட்டம் இறைவனால் வகுக்கப்பட்ட சட்டம் தெரியும். இப்படி இல்லை இப்படிதான் முடிவு எடுப்பான்னு சொல்லி இப்படி நடந்து விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்துல இஸ்லாம் கவனம் செலுத்திருக்குது. உனக்கு கணவன் பிடிக்கலையா, உனக்கு இது இருக்கு. மனைவிக்கு உனக்கு பிடிக்கலையா, இந்த காரணத்துல இருக்கு. இவனுக்கு கணவன் மனைவி பிடிக்கலன்னு சொன்ன ஜமாத்ல கரெக்டா வச்சு அது முறையான முறையில தல்லாக் வாங்கி தல்லாக்னா உடனே கொடுத்துறது இல்ல. அது கால அவகாசம் எடுத்து முதல் தவணை, 2வது தவணை, 3வது தவணை, 3வது கால அவகாசம் கொடுத்த பிறகுதான் அந்த தல்லாக் என்ற முழு நிறைவு பெறுகிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு விவகாரத்துல உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஒரு நல்ல பெண் அவர் இவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அவன் மேல அநியாயமான விபச்சாரம் செய்தாலும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாதான் அந்த கோர்ட் ஏத்துக்கும். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்க முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஒரு கேவலமான சட்டம் எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த சட்டத்தை நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பெண்கள் கோர்ட்ல போய் நின்றுகிட்டு பொய் தான் சொல்றான்னு தெரியும். ஒவ்வொரு வாதாடக்கூடிய ஒவ்வொரு வக்கீலுக்கும் தெரியும் இது அநியாயமான பொய் தான். அங்க கேவலப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணு பண்ணிட்டு இவன் இன்னொருத்தர் பச்சையா படுத்துக்கிட்டு தான் சொல்லி கேவலப்படுத்த சொல்லக்கூடிய அநியாயமான ஒரு காரியத்தை, அநியாயமான விஷயங்களை அங்க போய் அந்த சாட்சிகளை அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்னாதான் விவகாரத்தை வாங்க முடியும், வேற வழி இல்ல. ஒண்ணு அப்படி நடந்துட்டு இருக்கு. இல்ல இது காலதாமதம் ஆச்சுன்னு சொன்னா, இப்படி காலதாமதம் ஆயிடுமோ, எனக்கு 5 வருஷம் இழுத்துக்குமோ 10 வருஷம் இழுத்துக்குமோ இவன் நினைச்சான்னு சொன்னா மனைவியை க்ளோஸ் பண்ணிடுவான். மனைவி அப்படிதான் கணவன் என்ன பண்றா, இப்படி நடந்துச்சுன்னா க்ளோஸ். இந்த ஒருத்தன் வந்து இந்த கொலை சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தற்கொலைன்னு சொன்னா தற்கொலை எங்க நடக்குது? தற்கொலை நடக்கல,
கொலை செய்யப்படுகிறது. இந்த அநியாயம் நடந்துவிடக்கூடாது. இந்த அநியாயத்துக்கு வந்து முறையா தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா அப்ப என்ன பண்றான்னு சொன்னா நீங்க என்ன கடைபிடிக்கணும். இது முறை இல்ல, இதுக்கு ஈஸியா எத்தனை கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் தீர்வு சொல்லி அதுக்கப்புறம் ஜீவனாம்சம் வாங்கி கொடுக்குறது. எவ்வளவு ஒரு லட்சாதிபதி இருப்பான், கோடீஸ்வரர் இருப்பான், அவன் ஜீவனாம்சம் பாத்திரிக்கை கேள்விப்பட்டீங்களா? ஜீவனாம்சம் எவ்வளவு கொடுப்பான்னு சொல்லி, ஜீவனாம்சம் கொடுக்கறது எவ்வளவு கொடுப்பான்னு சொன்னா இவன் லட்சாதி கோடீஸ்வரர் இருப்பான், உன் சொத்து எல்லாம் வந்து முதல் மணிக்கு எழுதி வச்சிருப்பான். கடைசியில் என்ன பண்ணுவான்னு சொன்னா வேற எங்கேயாவது சொத்து எல்லாம் எழுதி வச்சுட்டு இவனை 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்துச்சுன்னா போதுமா? அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு பூரா அந்த உதவிடுமா? எப்படிப்பட்ட எந்த சட்டங்களை அமுல்படுத்த வேண்டுமோ அந்த சட்டங்களை அமுல்படுத்தாமல் அந்த சட்டங்களோடு இன்றைக்கு அரசாங்கம் முஸ்லிம்களிடத்தில் இப்படி பாதுகாப்பு இருக்கிறது, இதை கேவலப்படுத்த வேண்டும் என்று ஏதோ ஒன்று அவுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னைக்கு சொல்றாங்க இந்த 4 பெண்கள் 5 பெண்களை கூட வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு 4 கோடி 23 கோடி முஸ்லீம்கள் இதை வெறுக்கிறாங்க, இது அனுமதிக்கிறது இல்ல. அப்ப 23 கோடி முஸ்லீம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் நடுரோட்டில் இறங்கி போறாங்க. எங்கள் உரிமை இது, எங்களுக்கு இதுதான் பாதுகாப்பு, இஸ்லாம் மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமுடைய சட்டத்தை தான் எங்களுக்கு பாதுகாப்பு, இந்த நடைமுறை தலாக் நடைமுறை சட்டம் இதுதான் எங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லி இன்னைக்கு வந்து இந்த பொது சிவில் சட்டம் கொண்டாந்து எங்களுக்கு திணிக்காதீங்க, எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு வேற இருக்க பார்க்காதீங்க, எங்கள் வாழ்க்கையோட விளையாடாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நடுரோட்டில் இறங்கி இன்னைக்கு பெண்கள் முஸ்லிம் பெண்கள் போராடுற அளவுக்கு போறாங்கன்னா எத்தனையோ மாற்று மத சகோதரிகள் கூட இதுக்கு வந்து கை கொடுத்திருக்காங்க, அவங்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டம் அவசியம் என்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு எதிர்த்து அவர்களே பதாகைகள் எடுத்து இன்னைக்கு போராடும் நிலைக்கு மாற்று மத சகோதரிகள் கூட இறங்கி இருக்கிறாங்க. மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் இறங்கி இருக்கிறாங்க. என்ன இந்த சட்டம் கொண்டு வராது, கொண்டு வருவோம் என்று வெங்கையா நாயுடு வெங்காயம் இப்படிப்பட்ட இப்படிலாம் சொல்றான்னு சொன்னா உனக்கு இதை வந்து நீ கொண்டு வரணும்னா இது ஃபர்ஸ்ட் வந்து உன்னுடைய இந்த நாட்டின் பிரதமரை பார்க்கணும். அன்னைக்கே அந்த அம்மா அந்த பொம்பளை தலாக் கொடுத்தான்னு சொன்னா விவகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வயசார் போன மூதாட்டி இவர் எந்த பொம்பளையை விட்டுட்டு இதை விட்டு என்ன பண்ணா அந்நிய நாட்டு பெண்கள் அந்நிய நாட்டுடைய பெண்கள் எல்லாம் போயிட்டு கை பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு, அது கட்டி அணிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து இந்த அம்மா வயசு முதிர்ந்து போச்சு, அன்னைக்கு விவகாரத்தை கொடுத்தா திருமணம் ஆகவில்லை என்று போய் சொன்னார். இதுல பட்டவர்த்தன பொய் என்னன்னு சொன்னா பிரதமர் பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமர் எப்படியாப்பட்ட நாடு என்ன, அந்த நாட்டின் பிரதமர் திருமணமே ஆகலன்னு சொன்னாரு. அது வேற என்னன்னு சொன்னா டிகிரி வேற, இவர் டிகிரி வாங்க இன்னொருத்தன் டிகிரி வாங்கி தான் கொடுத்திருக்கான்னு சொல்லி இன்னைக்கு வெட்டவர்த்தனம் பட்டவர்த்தனம் வந்துட்டு இருக்குது. கெஜ்ரிவாலுங்க இப்ப சொல்றாரு, கெஜ்ரிவால் சொல்றாரு, அதாவது அவர் வந்து கமிஷனர், எதுக்கு இந்த வருவாய்த்துறை இருக்குல்ல இன்கம் டேக்ஸ், அது கமிஷனருங்க ஐஏஎஸ் ஆபீசர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த நாட்டில் வந்து ஒவ்வொரு அதாவது நான் வந்து கமிஷனர் இருக்கிறேன், நான் இருக்கு பார்க்கும்போது சாதாரண ஊழல் இல்லை. ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் அவர் வந்து கமிஷனர், ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் வருடத்திற்கு 10 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறதா இருக்கிறாங்க. சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னா என்ன 10 கோடி இந்த இன்ஸ்பெக்டர் சம்பாதிக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஊழல் நடைபெறுது. ஊழலுக்கு ஆதரவு தானே அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் சம்பாதிக்க முடியும். அப்ப அவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? நான் இதை விரும்பவில்லை, ஆசைப்படவும் இல்லை, இதற்கு அவசியமும் இல்லை. இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கிறேன், நாடு வளம் பெற நினைக்கிறேன், எனக்கு அரசாங்கம் கொடுக்கறது போதும் நினைக்கிறேன், அதான் தூக்கி போட்டேன். நான் இதுக்கு எவ்வளவு வாங்கியிருக்கலாம், விரும்பல, மக்களுக்காக போராட வேண்டும், இதெல்லாம் பார்த்துதான் போராட வேண்டும் சொல்லி இந்த களத்தில் இறங்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அந்த கெஜ்ரிவால் கூட சொல்றாங்க இவர் கொலை செய்வோம்னு சொல்லி பகிரங்கமா சொல்றான் ஒருத்தன். காந்தியை கொன்றதும் நாங்கள் தான், ஆர்எஸ் சொல்றாங்க காந்தியை கொன்றதும் நாங்கள் தான், நாங்கள் தான் இந்த கெஜ்ரிவாலையும் கொள்ளுன்றான். ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து சொல்றான். இப்படிப்பட்ட அநியாயங்கள், இப்படிப்பட்ட ஒரு அநியாயங்கள் அரங்கேற்றப்படுகிறது, நடந்து கொண்டு வருகிறது. இதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இதெல்லாம் கவலைப்படல. நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல் முஸ்லிம்கள் மீது ஏதோ, அதாவது சொல்லுவாங்கல்ல ஆடு நடுறதுன்னு சொல்லி ஓனை வந்து வருத்தப்பட்டுச்சா நீங்க வாயன்னு சொல்லி, இல்ல இங்க வந்தா இவர் வேலை முடிச்சுவாரு. முஸ்லிம்களுக்கு என்னன்னு சொன்னா இப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு அக்கறை கொண்டு இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் அக்கறை கொண்டு முஸ்லிம் பெண்கள் இப்படிலாம் இருக்கலாமா, நாங்க தான் பாதுகாப்பு கொடுப்போம். ஆனா முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நீங்க வந்து நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்களே, இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே இன்னைக்கு வந்து நெஞ்சு பதட்டு பயப்படுறாங்க. சிறு வயசு பிள்ளைகளா இருந்த குஜராத்ல இருந்த பெண்கள்லாம் இன்னைக்கு வளர்ந்து போயிருக்காங்க. அந்த சம்பவங்களை பார்த்து இது வரைக்கும் வந்து அவங்களுடைய மனநிலை மாறவில்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலையை உருவாக்கி விட்டார்கள். வட மாநிலத்தில் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு தங்குறதுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீள் வர்றதுக்குள்ளே அந்த சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்கன்னா இந்த சமுதாயத்து மேல ஏதோ அக்கறை கொண்டு அர்த்தம்.
சமுதாயத்து மேல சமுதாயத்தாக்கு நலன் மேல எந்தவித துளி அளவு கூட இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை. மாறாக இவர்களை நசுக்கிறதுக்கு என்னென்ன காரியத்தை மேற்கொள்ளணும் அத்தனை காரியங்களையும் கையில் எடுத்துக்கிறாங்க. இதை நாங்க முஸ்லிம்கள் சும்மா விட மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும் சரி, எங்கள் சட்டத்தை, மார்க்க சட்டத்தை நாங்கள் இழக்க மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா இது உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையாக எடுத்து நம்ம ஒவ்வொரு முஸ்லீமும் தான் மனசுல பதிச்சிருக்கிறோம். எங்களுடைய மார்க்க சட்டத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஏன்னா இந்த பொது சிவில் சட்டம் வந்துச்சு, அனுமதிக்க மாட்டோம், வர விட மாட்டோம். ஒரு முஸ்லீம் இந்தியாவில் ஒருத்தர் உயிருக்கு வரைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. நம்ம எல்லாம் துவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலம் திருச்சியில வரக்கூடிய நவம்பர் 11 திருச்சியில பெண்கள் தன் உரிமைக்காகவே சொல்றாங்க. பெண்கள் சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் அவர் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் கவனமா பார்த்துக்கணும். என்ன இந்த இன்னைக்கு பெண்கள் தமிழகத்தை சேர்ந்த பெண்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பெண்களுடைய பெரிய ஒரு குழு அமைத்து அவங்களுடைய பெண்களே போராட்டம் நடத்திட்டு போறாங்க. நவம்பர் 6 இன்ஷா அல்லாஹ் திருச்சியில பெரிய ஒரு போராட்டம் பெண்களாலே நடத்தப்படுகிறது. தமிழகம் கண்டிராத ஒரு பெரிய லெவலுக்கு, இந்தியாவே கண்டிராதுன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் நடக்குது. ஆனா தமிழகமே கண்டிராத முதலாக பெண்கள் தன் உரிமைக்காக இப்ப அரசாங்கம் இதை கேளுங்க. பெண்களுக்கு என்ன 4 பெண்கள் சொல்றீங்கல்ல, லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு கேட்கிறாங்க, கோடிக்கணக்கான பெண்கள் கேட்கிறாங்க. 4 கோடி மேற்பட்ட பெண்கள் கேட்கிறாங்க, எங்களுடைய உரிமையில் நீங்கள் தலையிடாதீர்கள், இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பெண்கள் ஒன்றாக கூடக்கூடிய இடம் இன்ஷா அல்லாஹ் திருச்சியை நோக்கி அனைத்து சகோதரிகளும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சகோதரிகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அத்தனை பேருக்கு அனுப்பி வைங்க. அவங்க அத்தனை பேருக்கு உரிமை அதுதான் கேட்கிறாங்க. அந்த உரிமையை வென்றெடுக்க இன்ஷா அல்லாஹ் களம் காணும் இடம் திருச்சி நவம்பர் 6 என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த உரிமை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுடைய உரிமை உயிருள்ளவரும் இழக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.